السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من لم يسع الله يغضب عليه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக இருந்து வார்த்தைகளை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் 2வது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக அடைய செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய எல்லா ஜும்மாக்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபனம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நாம் நோற்ற நோன்புகளை, தொழுகைகளை, செய்த தான தர்மங்களை, ஓதிய குர்ஆன்களை, திக்ருகளை அல்லாஹ் எல்லாவற்றையும் இக்லாஸாக ஈமானோடு எடுத்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரத்திற்கான ஜும்மாவுடைய தலைப்பு வேண்டுவோம், நாடுவோம், கொடுப்போம் என்ற தலைப்புகளில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேண்டுவோம் என்ற இந்த தலைப்பு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் தரலாம். இன்னும் மொட்டையா வேண்டுவோம் அப்படின்னு இருக்குது. எதை வேண்டது, யாரை வேண்டது? உலக மக்கள் சொல்லி காமிப்பார்கள், வேண்டும் என்றால் அதற்கு அடுத்து அந்த வார்த்தைக்கு உள்ளே ரஹ்மத் என்ற வார்த்தையை உலமா பெருமக்கள் பதிவு செய்வார்கள். ரஹ்மத்தை வேண்டுவதற்காக வேண்டிதான் வேண்டுவோம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். வேண்டும் என்ற இந்த தலைப்புக்கு பின்னால் ஒரு அற்புத வார்த்தை முடிந்திருக்கு. எப்படி சிப்பிக்குள் முத்து என்பதாக சொல்லுவார்களோ அது போன்று வேண்டும் என்ற வார்த்தைக்கு பின்னால் நாம் கேட்க வேண்டிய, கேட்டாக வேண்டிய முக்கியமான ஒரு வெகுது, அதுதான் ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை குறிப்பாக எல்லா மாதங்களிலும் நாம் கேட்க வேண்டும். அதில் ரமலானில் முந்திய பத்துகளில் அதிகபட்சமாக எல்லா நேர கால பொழுதுகளிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் தவறவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றையோடு அந்த ரமலானுடைய முந்திய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 இன்றோடு முடிவடைய இருக்கிறது. நாம் இவ்வளவு நாட்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம். எல்லா பகுதிகளிலும் தராவியாக்களிலும் அல்லாஹ் அன்னாபி ரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் செய், நான் சிறந்த அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் தொடர்ந்து கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைய நாள் என்பது ரஹமத்துக்கான 10 நாட்களில் கடைசி நாள். இந்த கடைசி நாளில் நாம் எப்படி மும்முரமாக ரொம்ப ஆர்வமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வருடத்தை விட்டால் அடுத்த வருடம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்ற எண்ணங்களோடு நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு வேண்டி பெற வேண்டிய ஒரு முக்கிய பண்புதான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத். ரமலானுடைய முதல் 10 நாட்களில் நான் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இதுதான். சஹாபா பெருமக்களுடைய நாவுகளில் ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் தான் அதிகம் சஹாபாக்களுடைய நாவுகளிலே தென்பட்டதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு ரஹ்மத் நமக்கு முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தான் ரஹ்மத் அடிப்படை பிரதானமாக இருக்கிறது. தூசினா மலையின் பக்கம் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமை வரவேற்பதற்காக, நபியை அல்லாஹ் பேசுவதற்காக அல்லாஹ் கையில் எடுத்த முதல் ஆயுதம் நோன்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? மூசாவுக்கு 30 நாட்கள் நோன்பு இருக்கும்படி கட்டளையிட்டான். 30 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு இருந்தார்கள். 30ஆம் நாள் முடிவெடுக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசினா மலையின் பக்கம் வருகிற பொழுது அல்லாஹ் இன்னொரு நிபந்தனை போட்டான்.
மூசா 30 நாள் பத்தாது போகாது, இன்னும் 10 நாள் கூட்டிக் கொண்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் நோன்பை அடிப்படை பிரதானமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்திருந்தாலும் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம் என்பதை உலமா பெருமக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 30 நாட்கள் நோன்பு இருந்து 10 என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் மேலும் 10 நாட்கள் எதற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நோன்பு சொன்னார் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தந்த ஒரு அற்புத கணக்கு தான் 40 நாட்கள். அதையெல்லாம் மையமாக வைத்துதான் 40 ஓதப்படுகிறது, 40 நாட்கள் சித்தா போடப்படுகிறது, குழந்தை பிறந்தால் 40 என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. காரண காயம் இல்லாமல் இந்த உலகத்துல எதையும் யாரும் செய்வது கிடையாது. அது சில பேருக்கு அது விளங்குவது கிடையாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருங்குவதற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுவதற்கு, மூசா அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஆயுதம் நோன்பாக இருந்தாலும் நோன்புக்கு பின்னால் இருந்திருக்கக்கூடிய அற்புத வார்த்தை தான் ரஹ்மத். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் பேசித்தோடு இந்த உலகத்துக்கு சொல்லப்படுது. இந்த உம்மத்து ஏதோ செவிடுக்கு போறேன் அல்லாஹ் தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. எவ்வளவு குடும்பத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ் பேச மாட்டோமா, அல்லாஹ் நம்மிடத்துல பேச மாட்டானா என்ற கவலைகள் எல்லாம் நபிமார்களுக்கு இருந்தது, சஹாபாக்களுக்கு இருந்தது. எந்த நபிக்கும் தானான அந்த வாய்ப்பு அல்லாஹ் மூசாவுக்கு தந்தான் என்றால் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதற்கு ரஹ்மத் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த ரஹ்மத் தான் ரமலானுடைய முக்தியை பற்றி அல்லாஹ் தஆலா விசாலமாக திறந்து வைத்திருக்கிறார். நீங்க ரஹ்மத்தை கேட்க அல்லாஹ் அதை தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் நீங்க அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் வேண்டாமா? எத்தனை நாட்கள் அல்லாஹ் அக்பர் என்று தொழுது இருக்கிறோம், ஓதி இருக்கிறோம், கையெழுத்து துஆ கேட்டு இருக்கிறோம். இது அத்தனைக்கும் உருவமாக இருக்கக்கூடிய அந்த ரப்பை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நடுவில் இருக்கிற ஒரு பாடம் தான் அல்லாஹும்ம ரஹ்மனா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துஆ இன்றோடு அல்லாஹ் தஆலா சிறப்பாக 10 நாட்கள் தந்திருக்கிறார். இந்த நாள் இந்த துஆ இன்றோடு முடிகிறது என்று சொன்னால் இந்த துஆவை இந்த உம்மத்து எவ்வளவு கேட்க வேண்டும். பள்ளிகளிலே ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுவதற்கு பின்னால் மக்களுடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்து உயர்த்துவது கிடையாது. மகரிபுடைய இஃப்தார் நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்து நோன்பாளருடைய கருத்தை உயர்த்துவது கிடையாது. அந்த நேரத்திலே செல்போன் டைம் ஆகுது. அந்த நேரத்தில் சுமூக சாதனை நீ என்ன சாப்பிட வச்ச, நீ என்ன தொட்டுக்க வச்ச, நேற்று உள்ள தானம், இப்படி எல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள், சகல இஃப்தார்கள், கேட்க வேண்டிய ரஹ்மத்தை கேட்டு தவறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உம்மத்தான் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்காத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் ஆதரவு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருக்காது என்று நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நபியே அந்த மக்கள் எல்லாம் கரடு மக்களாக இருந்தார்கள், அவர்கள் உங்களை கண்டால் மிரண்டு ஓடியிருப்பார்கள். உங்கள் மீது நாங்கள் ரஹ்மத் செய்ததால் தான் அந்த மிராண்டிகள், அந்த காட்டு மிராண்டிகள் ஒரு இடத்துல நின்று பேசினார்கள். அரபுகள் சாதாரணமான குசும் குடிச்சார்கள், மோசமானது. போய்கிட்டே இருப்பாங்க, எச்சம் நேரம் போயிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, எட்டி ஒழிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிறப்பாக ஒரு மதிப்பாக மதிக்க மாட்டார்கள். உலகத்துல எந்த கண்ட்ரியாவது மனிதன் இருப்பாங்க கேட்ட அரபு பார்க்க முடியாது. மோசமான குசும் உடையவர்கள். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி அந்த மிருகங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்கள், எப்படி அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைத்திருப்பார்கள். அத்தனை குஃபார்களை முஸ்லிம்களாக மாற்றிய நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் தந்த பேரு ஆயுதம் தான் ரஹ்மத். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ரஹ்மத் செய்ததால் தான் உங்களால் அந்த மனிதருக்கு மத்தியிலே நடமாட முடிந்தது, பிரச்சாரம் செய்ய முடிந்தது, அவர் உங்களிடத்தில் உரையாட முடிந்தது. இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களை கண்டு விரண்டு ஓடி இருப்பீர்கள், அவர்கள் உங்களை கண்டு விரண்டு ஓடியிருப்பார்கள். ரஹ்மத் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம் நாடுகளில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய வார்த்தை. சாதாரணமான நேரங்களில் கூட ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது யாரம்மா யாரையும் சொல்லிக்கிட்டு எந்திரிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது.
இன்றைக்கு இந்த உலகத்துல நாம எந்த மூல முறைக்குள்ள இருக்கிறதா இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த உலகத்தை நம்மால் எந்தையும் வாழ முடியாதல்ல, இருக்கக்கூட முடியாது. எத்தனையோ உதாரணங்கள். தாயின் கருவறையிலே ஒரு மனிதனுடைய இந்து துணி ஒரே ஒரு நாள் அது போய் கருவறை பையில உட்கார்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. அந்த ஒரு துணி உட்காராவிட்டால் அவன் தாய்மை அடைய மாட்டாள், இவன் தகப்பனாக முடியாது. அந்த ஒரு துணி அந்த 4 அறைக்குள் பத்திரமாக கடந்து செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அந்த ஒரு துணி கர்ப்பப்பை போக வேண்டும் என்று நினைப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அந்த ஒரு துணியை மரத்துகள் பத்திரமாக கொண்டு செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். கொண்டு போன அந்த ஒரு துணியை ரத்த கட்டியாக சத கட்டியாக இன்பமாக ஒரு உருவமாக உடல் உறுப்புகளை எல்லாம் தந்து நாளடைவில் 10 மாத காலம் 300 வாரங்கள் கழித்ததற்கு பின்னால் ஒரு சாதியான ஒரு குழந்தையாக இந்த மண்ணிலே வருவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். 5வது மாதத்தில் உயிர் நிரப்பப்படுகிற பொழுது மலக்குகள் கேட்பார்கள், யார் இந்த கருவில் இருக்கும் இந்த சிசு, இது சீரேரியா இல்ல மூலேரியா, நீ சொல் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா இது சீரேரி என்று சொல்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். இப்படி தாயின் கருவிலிருந்து தொடங்கி மன்னர் வரைக்கும் மறுமை வரைக்கும் சுவனம் செல்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு பிரதானமாக அவசியமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மூலம் கொண்டு நம்மால் இருப்பதல்ல, ஒரு நொடி சுவாசம் கூட உடம்பியாக இருக்க முடியாது. உலகங்கள் சொல்லி காட்டுவார்கள் 4 உலகங்கள். இந்த 4 உலகங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் எந்த ஆத்மாவாலும் இருக்கவே முடியாது. அது நம்பர் 1 ஆனந்த அருவா. உயிர்கள் மாத்திரம் நிரப்பியிருந்த அந்த உலகத்தில் நாம் எல்லாம் பூர்வராக இருந்தோம், ஒருவருக்கு சந்தித்துக் கொண்டோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவில் யாராவது பிரயாணத்துல பாருங்க அப்படியே இருப்பாங்க. அந்த இருக்கிறது என்னன்னு தெரியுமா, அருவான பார்த்த அந்த ஒரு பிரதிபலன் தான். ஆத்மாக்கள் மாத்திரம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் நமக்கு அவசியம். அந்த ஆலய அருவாவிலிருந்து புறப்பட்டு ஆலய துனியாவுக்கு நாம் வர வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். ஆலய துனியாவை வாழ்ந்து மௌத்தாவோடு அடுத்த கட்டத்தில் ஆலய பர்சக் அதனுடைய வாழ்க்கைக்கு நாம் போவதாக இருந்தாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். குளிப்பாட்டுவது, இந்த மையத்தை நான் குளிப்பாட சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. குளிப்பாட்ட வரவரை நம்ம கஷ்டம் மாற்ற முடியாதுன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உடம்பெல்லாம் புண்ணாக்கு குருவாருக்கு எப்படி கை வைக்கிறது யோசிச்சு முடியாது. கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பே இல்லை, நானே உனக்கு தர, நீ குளிப்பாடி கொடுத்து ஆகணும். என்னால முடியாது என்று விலகி ஓடுவார்கள். நம்முடைய உடலில் அந்த மாற்றம் இருக்க செய்தால் என்ன செய்ய? நம்முடன் அறிவு நிலையில் மதித்தாக நடந்தால் என்ன செய்ய? மௌத்தாவோட அறிவு 40 நாட்கள் இருக்கும். மௌத்தாவோட அடுத்த கணம் கூட நம் உடலை அறிவு காக்காமல் நாட்டம் எடுத்து விடாமல் அல்லாஹ் பரிசுத்த பிரேரமாக நம்மை வைத்திருக்கிறாரே, இதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அவருடைய வாழ்க்கைக்கு நாம் போவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் அங்கே நிம்மதியாக உணர முடியும். அதை தாண்டி நாம் மறுமைக்கு செல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். அதை தாண்டி அவன் அருளை கொண்டு சொர்க்கம் செல்ல அல்லாஹ்வுடைய அவசியம் என்று உலமாக்கள் மக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹதீஸில் அல்லம் யஸாலில்லா, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்ப கேட்க வேண்டிய நாட்கள் தான் ரமலானுடைய முக்கிய 10 நாட்கள். நம்ம எத்தனை பேர்கள் கேட்கிறோம்? யாரையும் குறை சொல்ல வரவில்லை. கேட்க வேண்டிய மாதம் நாட்கள் இவையெல்லாம். அதிலும் குறிப்பாக பஜருடைய கருத்து பொழுதுகள் எத்தனை மாதங்களில் 2 பொழுது அல்லாஹ் நன்னாக அமர்த்திக்க சொல்லிட்டு சக செய்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்? போன வாரத்துக்கு சகல அடிச்சு 4:59 4 எழுந்திரிச்சா போதும். நம்ம சாப்பிட சாப்பாடுக்கு 4 எழுந்திரிச்சா போதும். நாம 1 மணி நேரம் சாப்பிட 4 எழுந்திரிச்சா போதும். இங்க 1000 திட்டங்கள் இருக்கட்டும். ஆனா கேட்க வேண்டிய நாட்களை பயன்படுத்தாமல் வெறுமனே துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சகலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டிய அசலான விஷயத்தை மறந்த சமூகமாக கடந்து கொண்டிருக்கிறதே, இதுதான் அம்மா நம்மை பயன்படுத்துகிறதா?
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காமிப்பார், இந்த ரமலானுடைய முதல் 10 நாளில் தான் அல்லாஹ் இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நகைக்கடை, அந்த நகைக்கடை ஓனர் சொல்லுகிறார், இந்த நகைக்கடையில் முதல் 10 நாளைக்கு நகைகள் இலவசமாக தரப்படும், யார் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு நிபந்தனை என்று அந்த கடை உறுதியாளர் நிபந்தனை போடுகிறார். என்ன நிபந்தனை தெரியுமா? முதல் நாள் வருபவர்கள் தங்களால் முடிந்த அளவு நகைகளை அள்ள வேண்டும். ஆனால் அடுத்த நாள் முதல் நாள் அள்ளியில கூடுதலாக அள்ள வேண்டும். அப்படி அள்ளினால் அள்ள முடிந்தால் அவர் நகைக்கடைக்குள் கால் வைக்கலாம். இல்லாவிட்டால் அவர் வர தேவையில்லை. நகைக்கடை உறுதியாக இப்படிப்பட்ட ஒரு ஆசை தந்தால் நம்மில் பொறுப்பு பெரிய பெரிய பொறுப்பு வைக்கிற பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் முதல்ல அந்த கடைக்குள்ள தான் இருப்பார். காரணம் நகை அவ்வளவு மதிப்பு தக்கது, நகை அந்த அளவுக்கு விலை உயர்ந்தது. அவன் சொல்லுகிறார், முதல் நாளில் வரக்கூடிய ஒரு ஆவி, ஒரு அடியார், ஒரு ஆசாமி, அவர் அண்ணன் அவரை காட்டிலும் அடுத்த நாள் கூடுதலாக இருந்தால் வரட்டும், அடுத்த வீட்டில் இருக்கட்டும். வந்தவர்கள் எல்லாம் அள்ளினார்கள். கடைசி நாட்கள் வரைக்கும், நேரங்கள் நொடிகள் வரைக்கும் நகைக்கடையை ஓடி செய்யாமல் ஒரு எல்லாத்தையும் காலி பண்ணார். ஒரு குண்டூசி கூட கிடையாது நகைக்கடையில், மொத்தமா அழைத்து போயிட்டாங்க. அது போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறார், ரமலானின் முதல் 10 நாட்கள் நான் வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். என் வாசல் தயாராக பெரியது, நான் என் அல்லாஹ்வுக்கு விசாலமான அழைப்பை திறந்திருக்கிறேன். யார் வேண்டுமானால் எந்த நாட்டிலிருந்து, எந்த ஊரில் இருந்து, எத்தனை கோடி முஸ்லிம்கள் கேட்டால் இந்த ஒரு கொடையாடுறாங்க. இதுல அமெரிக்கால ஒரு மில்லியன் அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்தியாவில கொடுக்க முடியாது. அந்த எங்கேயாவது பாதிச்சிருக்கிறானா? உலகத்துல 200க்கும் மேற்பட்ட நாடுகள், அத்தனை நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் இந்த மாதத்தின் முதல் 10 நாள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மானை அமர்த்திக்க கேட்டால் எல்லாருக்கும் அல்லாஹ் விசாலமாக தர தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கொடுமை என்னன்னா, இஸ்லாமிய முஸ்லிம் குடும்பங்களில் ரமலானுடைய இந்திய 10 நாட்கள் ரஹ்மத்தை கேட்பது கிடையாது. அதற்கு தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு வேண்டுமோ, அதுதான் ரஹ்மத். கடைசி நாள் விட்டுவிட வேண்டாம். இந்த ரஹ்மத்தை நபிமார்கள் அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், ஆதமை கேட்டார்கள், நூஹை கேட்டார்கள், இப்ராஹிமை கேட்டார்கள், யூனுஸை கேட்டார்கள், இஸ்மாயிலை கேட்டார்கள், லூத்தை கேட்டார்கள். அந்த வரிசையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தானது ரொம்ப இருக்கட்டும், எல்லா நபிமாரும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த ரஹ்மத்தை ரஹ்மானே. நாம் எல்லாம் கவனிக்கிறோம், நபிமார்கள் அந்தஸ்து உயர்ந்தது. அவர்களே அல்லாஹ்விடத்தில் கையெழுத்து ரஹ்மத்தை குபூல் கேட்கிற போது நாம தான் சாதாசீதா மக்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய நாட்கள் இவரில் இருந்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், லா துன்ஸரு ரஹ்மத்தை இல்லா மின் ஷகீ. ஒரு மூதேவிட்ட இருந்து ரஹ்மத்து கண்டிப்பாக எடுக்கப்படும் என்றாலும் கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூதேவியாக இருக்கிறார். எப்ப மூதேவியா இருக்க முடியும்? அவன் தொடரனா அவன் மூதேவி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை தொடரவில்லை, ஓடவில்லை என்றால் அவர் மூதேவி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் படி வாழவில்லை, தாம்பரித்தனமாக வாழ்கிறான், அவன் மூதேவி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மூதேவியிடம் கண்டிப்பாக இருக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த ரமலான் மாதம் அடைந்தோ தொழுகவில்லை, ஓடவில்லை, எந்த நல்ல அமல்களையும் செய்யவில்லை என்றால் அவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை கொண்டு கூப்பிட்டார்கள் தெரியுமா? அந்த ஷகீ ஒரு மூதேவி என்று சொன்னார்கள். மூதேவிட்ட எல்லாமே இருக்க, ஒன்னே ஒன்று இருக்காது, ரஹ்மத்து மாத்திரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மூதேவிக்கு அல்லாஹ் நம்ம நாற்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்து இந்த ரமலானில் ஜும்மாவை ஒட்டி 2வது தலைப்பில் நாடுவோம். எதை நாடுறது, யாரை நாடுறது, எப்படிப்பட்ட நாட்டங்கள் உள்ளத்தில் வர வேண்டும்? இங்கே உலகத்தை நாடுவதல்ல, மறுமையை நாடுவது. செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நாடுவது, தௌபாவை நாடுவது, இஸ்திக்ஃபாரை நாடுவது. அதைத்தான் இந்த வார்த்தை குறிக்கும். நாடுதல் என்றால் காசு வாழ்ந்தவையோ சுபமோக வாழ்க்கை அல்ல, செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுவார், இன்னம தௌபத்து அலல்லாஹில்லதீன. அல்லாஹ் எப்படிப்பட்ட தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? அறியாமை காலத்தில் செய்த தவறுகளுக்கெல்லாம் யார் இம்மிடியா உடனடியா யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்களோ அவர்கள் தௌபாக்களை அல்லாஹ் தாமதப்படுத்துவது கிடையாது.
அல்லாஹ் அந்த தௌபாவை உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறார். அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கணும். அதுக்கு அல்லாஹ் போற நிபந்தனை, நீ தௌபா செய்யும் நாடுன்னு அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள்ல ஆக பிரதானமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? தவறு செய்வது இயற்கை. உள்ளுமணி ஆடமுடைய சந்ததிகள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அதிலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால், செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். இன்றோடு முடியக்கூடிய ரஹ்மத்துடைய 10 நாளை இன்றைய மகரிலிருந்து தொடங்கக்கூடிய மகபிரத், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய 10 இன்றிலிருந்து தொடங்குகிறது. அடுத்த 10 நாளைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் புழக்கப்பட வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீ ஏன் தவறு செய்தாய் என்று இஸ்லாம் யாரும் கேட்காது. சவுதி அரேபியாவில் திருடிட்டா ஏற்றுங்கன்னு கேட்க மாட்டான், அடுத்து தண்டனை தான் நிறைவேற்றுமா. விபச்சாரம் ஏன்டா விபச்சாரம் பண்ணுன்னு கேட்க மாட்டான், அடுத்து தண்டனை தான் நிறைவேற்றுவான். இஸ்லாத்துல தவறுகளை ஏன் செய்தாய் என்று கேட்கப்பட மாட்டாது. தவறுகளுக்கான தௌபா ஏன் இன்னும் செய்யவில்லை என்றுதான் இஸ்லாம் கேட்கிறது. நாடுவோம் என்ற இந்த தலைப்புக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபாரை நாடுங்கள், தௌபாவை நாடுங்கள். நம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவ மூட்டைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அத்தனைக்கும் ஒரு முக்கிய நாட்கள் என்றால் ரமலானுடைய 2வது 10 நாங்கள் நபிகள் நாயகம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள். யா புனைய லா தக்ரஹு தௌபா, என்னுடைய அருமை புதல்வரே, தௌபாவை தள்ளி போடாது, தௌபாவை லேட் பண்ணாத, தௌபாவை தாமதப்படுத்தாத. ஏன் அப்படி தாமதப்படுத்தினால் சரணாவது மௌத்து வந்தா உன்னால தௌபா செய்ய முடியாது, உன்னால் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஆயால் தௌபாவை தள்ளி போடாது என்று நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ரமலான் மாதம் முடிகின்ற வரைக்கும் நாம் செய்த தவறுகள் என்னென்ன என்பதை எல்லாவற்றையும் கணக்கிட்டு இன்றோடு இருக்கக்கூடிய மகஃபிரத்துடைய 2வது 10 நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய வார்த்தை அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அரபில வரல, வாய் கொளறுது, தடுமாற்றம் ஏற்படுதுன்னா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அவ்வளவுதான். 2 வார்த்தை. நீங்க கடல் அளவு முறை பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌபா 2 நிலைகள் வருகின்ற வரைக்கும் தௌபா ஏற்கப்படும். முதல் நிலை, கியாமத் வந்து விட்டால் தௌபா ஏற்கப்படாது. அதுல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துக்கு அவசியமா வராது. அதுல எங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும். என்ன ஹதீஸ் தெரியுமா? உலகத்துல ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என்று சொல்கிற வரைக்கும் உலகம் அழியாது. எந்த திருப்பி கேட்டுக்கிட்டாங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உலகத்தினுடைய ஆயுசே அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ற பாம்பு தான், கடலாவை சுத்தி வர தவாப்பு தான். இதெல்லாம் நிப்பாட்டப்பட்டால் உலகம் அழிவுக்கு உண்டாகும். அது ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் உலகம் அழியாது. இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன எல்லாருக்கும் அல்லாஹ் மாத்துக்காக என் புள்ளையே அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறான். உலகம் இருக்கும் இருக்கிறது. இது தவறான கண்ணோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் வந்து விட்டால் உங்களால் தௌபா செய்யவே முடியாது. அப்படி நீங்கள் செய்தாலும் கிழக்கில் உதிக்கும் சூரியன் அது மேற்கில் உதிக்கும். மேற்கில் உதிக்கும் போது ஒருவன் அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னித்து என்று கேட்டால் ரசூல் அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த மஜ்னூன், நீ ஒரு பைத்தியம் தான். யோசித்து பாருங்க, ஏதோ கிழக்குல இருந்து வர்ற கதிரவன் மேற்குல ஒரு நாள் உதிக்குது. யோசிக்க வேணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு கால நேரம். அது சாத்தியமா? அல்லாஹ் சாத்தியப்படுத்தி விட்டார். அது வரைக்கும் ஒரு தௌபா செய்யலன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், தௌபா ஏற்கப்படாது. தௌபா ஏற்கப்படக்கூடிய நாள் இந்த ரமலானுடைய 2வது 10. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது காரணம் சொன்னார்கள் தௌபா ஏற்கப்படாததற்கு. ஒரு மூமினுடைய ரூஹ் கட்டவிலிருந்து பெறப்பட்டு அது தொண்டைக்குழி அடைகின்ற வரைக்கும் அவன் தௌபா ஏற்கப்படும். தொண்டைக்குழி அடைந்து விட்டால் அவன் தௌபா ஏற்கப்படாது. அந்த நேரத்துல ஒண்ணுமே உஷார் இருக்காதுங்க. நிறைய வீடுகளை போய் சக்கராத்தர்கள் போய் பாருங்க, எல்லாம் ஆடி அடைக்கிடும். அந்த கொட்டையில இருக்கிற அந்த சதை மட்டும் மேலைகளை ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதுலயும் சில காட்டு மிராட்டி இப்படி இப்படி திரும்பி பார்த்து தொண்டையில ஒரு அழுத்து வேலை முடிஞ்சது.
செய்வாங்களா? செய்யறாங்க. இவரை பார்த்துக்க முடியாததுல நான் வேலைக்கு போகணும், நான் சமைக்கணும், நான் தூங்கணும், நான் பேஸ்புக் நோட்டணும், நான் அதை நோட்டணும், இதை நோட்டணும், இவர் சக்கராத்தையே பார்த்துக்கூடிய வேலையா போய் குறைய மாட்டேங்கிறார் சொல்லி எத்தனையோ கிராமங்களில் தீன் இல்லாதவர்கள் அதான் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன எதிர்த்து வந்து ஆட்டோவை போறாரு, மொத்தமா தொண்டையை ஒரு கை வச்சு அழுத்தது வேலை முடிஞ்சது. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அந்த தொண்டை குழி அடைந்ததற்கு பின்னால் அவர் என்ன மன்றாடினாலும் தௌபா ஏற்றுக்கப்படாது. இந்த ரெண்டு நிலைகள் வருவதற்கு முன்னால் முஸ்லிம் சமூகம் செய்கிற தௌபாவை அல்லாஹ் சொல்லுகிறார், உடனடியாக நான் ஏற்கிறேன். நம்ம என்ன சக்கராத் நிலைமையா இருக்கிறோம்? இல்ல ஏன்னா இவரோட கியாமத்து உலகம் அழிய போதா? அழிஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வரலாறை சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்திலே பிறகு கட்டவன், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே, இஸ்லாமிய வரலாற்றிலே அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு எதிரியை இந்த இஸ்லாம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? கடைசி நேரத்திலே கடலில் மூழ்க வைக்கப்படுகின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள், ஆமனது பிஹி ஆமனது அன்னஹு லா இலாஹ இல்லா அல்லதி, அந்த வார்த்தையை ஓடிக்கொண்டு வருகிறான். ஆமனது பிஹி பனி இஸ்ராயீல், யா அல்லாஹ் நான் உன்னை நேரடியாக ஈமான் கொண்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஏற்றார்களோ அந்த ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முஸ்லிம்களில் நானும் ஒருவராக ஆகிறேன் என்று கடைசி நேரத்தை சொன்ன பொழுது நியாயமா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும்? திருந்தான பாவி பையன், அல்லாஹ் அவனை ஏற்றுக்கணும். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இல்லை இல்லை, இப்பதான் உனக்கு நேரம் கிடைத்ததா? இப்பதான் உனக்கு புத்தி வந்ததா? நீ திரும்புவதற்கான நேரம் இதுவா என்று அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை குர்ஆனிலே கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசி காமிக்கிறான். மினல் முஃஸிதீன், நீ மறுத்தவங்கள வாழ்ந்த லிஸ்ட்ல ஒருவன், என்ன மறுத்துட்டு வாழ்ந்த, என்ன வேணாம் புறக்கணிச்சு வாழ்ந்த அந்த பட்டியல இருக்கிற நீ இப்பதான் உனக்கு நேரம் வந்ததா என்று அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய நாவுகளிலே கடலில் இருக்கக்கூடிய ஈரமண்ணை எடுத்து நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் அவர்கள் போட்ட என்பதாக தஃசீரிலே பார்க்க முடியும். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை விளக்குவார்கள். ஃபிரௌன் கொடுங்கோலனாக இருந்தான், நாடினான், உள்ளத்திலே நாட்டம் வந்தது. கடைசி வரைக்கும் தன்னை கடவுள் என்று சொன்னவன் கடைசி நொடியில் திருந்துகிற போது அவன் உள்ளத்தில் பிறந்த நாட்டம், அவன் நாடி அந்த நாடுகள் என்று பாருங்க, தான் திரும்ப வேண்டும், தான் தௌபா செய்ய வேண்டும், தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேவை என்று சொன்னான் அல்லவா? அந்த ஒற்றை வார்த்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இவர்களுடைய ஃபிரௌனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை பிறந்தது என்றால் நாம் யாரும் ஃபிரௌன் கிடையாது, நாமளும் அவருக்கு சொந்தக்காரன் கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபிரௌனை கூட அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் நம்மை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். ஏன்? நாம் அப்படிப்பட்ட குடும்பங்கள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் தௌபா செய்யற அந்த மெத்தட், அந்த டெக்னிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க மற்ற சமயங்கள்ல போயிட்டீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. அது அவங்க கலாச்சாரம், அவங்க கொள்கை, அவங்க கோட்பாடு. ஒரு பாவம் பண்ணிட்டா ஒரு தேங்காய் கூட முடிஞ்சு போச்சு, பாவத்துக்கு பரிகாரம். ஒரு பாவம் பண்ணிட்டா 1000 ரூபாய் உண்டியில போடு, முடிஞ்சு போச்சு ஒரு பாவத்துக்கு பரிகாரம். ஊர் உலகம் முழுக்க எல்லாம் பாவம் பண்ணிட்டு வந்து அங்க அமைதியா உட்கார்ந்துங்கிற பாவத்தை போய் நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், அவரே பாவம் உட்கார்ந்து இருப்பார். மனிதன் பாவம் செய்யக்கூடிய தானே, எனக்கு ஆசீர்வதிகள், எனக்கு மன்னிப்பு தாருங்கள், உன்னை மன்னிப்பார். அதோட பயிற்சி. மற்ற சமயங்களில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வித்தியாசம் ஏகப்பட்ட வித்தியாசம். ஆனா இஸ்லாத்துல அப்படிங்கிற யாருக்கும் போய் நம்ம ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. தான் செய்த பாவத்தில் தன் தந்தையிட்ட கூட சொல்ல தகுதி இல்லையே, தன் பெற்ற தாயிட்ட கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, படைத்தவர்கள் சொன்னால் போடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். மற்ற சமயங்களை போன்று நீ இவ்வளவு பேர் பெற்றவனா, உணவாக மதிக்கிறியா, ஹராம், சைத்தான், உன்னை நல்லவன் நினைச்சேன் என்று 1000 எண்ணங்கள் உள்ளத்தில் பிறகு நாம் மற்றவர்கள் தௌபாவும் வைக்கும் பொழுது, ஆனால் படைத்தவர்களுக்கும் வைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு அற்புத மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. 70,000க்கும் மேற்பட்ட கூட்டத்தில் ஒருவர் நிற்கிறான். அல்லாஹ் மழை தரமாட்டான் என்று விடாமுயற்சி அல்லாஹ்வும் சொல்லிக் கொண்டு வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள்,
மதத்தாங்கன்னா எப்படி? ஒரு நபி வந்திருக்கிறேன், 7000 பட்டாளத்தை இழுத்துட்டு வந்திருக்கிறேன், குடுக்குறு கெஞ்சிறாங்க. அல்லாஹ் சொன்னா எப்படி கொடுக்க? கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், 40 ஆண்டு காலமாக தௌபா செய்யாமல் பாவமே செஞ்சிருக்கிறான். நிறைய பேருக்கு அந்த கலைகள் வரும், எல்லா பாவமும் செய்வாங்க, ஒரு தெரியாத முகத்தை அழகா கடையில வந்து மாடிப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த பொய்யும் பால் புரியுமா அப்படின்ற அளவுக்கு இரவு வரைக்கும் என்ன பாவம், பகல்ல எதுவுமே தெரியாது. அப்புறம் முகம் வந்துடும். அல்லாஹ் சொன்னா அந்த நபர் வெளியாக்கு நான் மழையை தரேன். மூசாலைக்கு அறிவிப்பு செஞ்சாங்க, யாரும் எதிரில்லாம 40 வருஷம் தௌபாவே செய்யாம வெளியே போயிருவாசா. அந்த மனுஷன் வெளியே போல சுத்தி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார், நூற்றுக்கணக்கான பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் வெளியே போனேன், இந்த ஊரே காரி கொடுப்போம். என்ன செய்யறாரு தெரியுமா? ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, தன்னுடைய சட்டைய 2 பட்டம் லூஸ் ஆகிவிட்டு, நான் குழு வந்தா தூக்கி மேல போதிக்கல, அது மாதிரி அவர் எடுத்து அந்த கூட்டத்துல மேல போதிக்கிட்டு தலையை உள்ள விட்டுட்டார். உள்ள விட்டுக்கிட்டு அவர் கேட்டாரு பாருங்க, அல்லாஹ் அந்த வார்த்தை, அல்லாஹ் நான் பல ஆண்டு காலம் நான் தௌபா செய்ய என்பதற்காக வேண்டி இப்பொழுது என்னை காட்டி கொடுத்து விடாதே, நான் இப்பொழுது தௌபா செய்கிறேன், இப்பொழுது நான் நாடுகிறேன், என்னை மன்னித்தோடு என்று அவர் கேட்டார். அடுத்த அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மலையை பொழிந்தான் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. நாம் பெற வேண்டிய படிப்பினை ரமலான் 2வது 10 நாம் நாட வேண்டும். எதை நாட வேண்டும்? செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் நாட வேண்டும், தௌபாவை நாட வேண்டும். இந்த பாவத்தின் வாழ்நாளை நான் செய்ய மாட்டோம் என்று நாட வேண்டும். அடுத்த இந்த ரமலான் மாதத்தினுடைய தலைப்புகளை ஒட்டி நாம் பெற வேண்டிய சிந்தனை, கொடுப்போம். எதை கொடுப்போம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தான தர்மங்களை கொடுப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை கொடுப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புகளை கொடுப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்ல, வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல எப்பவுமே நன்மைகள் இருக்கு, அல்லாஹ் அடைய. அதுல ரொம்ப ஃபாஸ்டா அல்லாஹ்வை அடைய நன்மை தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற பாருங்க, அதுதான் அல்லாஹ் ரொம்ப பிரியத்தோடு பாக்குறான். 1000 ரக்காத் தொழுவது, மாங்கு ஓதுறது, திக்ர் செய்யறது, இதெல்லாம் நம்ம உண்டு. அல்லாஹ் சொல்றான், நீ கொடுக்குற பாரு, அது ஏன் பழக்கம்ன்றான். நீ மன்னிக்கிற பாரு, அது என்னுடைய குணம்ன்றான். நீ கருணை காட்டுற, அது என்னுடைய கேரக்டர்ன்றான். அல்லாஹ்வுடைய கேரக்டர்லாம் 99. ஒன்று மன்னிக்கிறது, இன்னொன்னு அருள் செய்யறது, இன்னொன்னு கொடுக்கிறது. அல்லாஹ் இந்த அடியானை கலீஃபாவாக இந்த உலகத்திலே ஆக்கி இருக்கிறான். எந்த மரபு எந்த மரபு எதுவும் கொடுத்தது இல்லை. ஜிப்ராயில் தீக்காரிக்கு கொடுக்கல, தீக்காரி இஸ்ராயலுக்கு கொடுக்கல. கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க அப்படின்னு. எந்த சைத்தானுக்கு எதுவும் கொடுத்தது இல்லை. ஒரு சைத்தான் இன்னொருத்த வழியில் எடுக்கும்போது நான் எடுக்கிறேன், நாம வழிய நீ ஏன் போய் எடுக்கிற, இன்னைக்கு நீ இவனை பாரு, நான் இவனை பாக்குறேன். எந்த சைத்தானும் மாத்திக்கிறதா கிடையாது, எந்த சைத்தானும் மாத்துறது கிடையாது. எந்த சின்னும் எந்த சின்னையும் செய்வதில்லை, எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை. படைக்கப்பட்ட படைப்பினங்களின் மலரும் சின்னும் சைத்தானும் எதுவும் மாத்திக்கிறத கொடுத்துக்கிறது இல்லை. ஆனா குடுக்கும் என்ற தன்மையை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். மன்னிக்கிறது என்ற அந்த ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். கருமை என்ற அந்த அற்புத குணத்தை அல்லாஹ் மனிதனுக்கு தான் தந்திருக்கிறார். கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் நம்ம இந்த ரமலானில் ஹயாத்தாக வைத்திருக்கிறார். அப்படி நாம் இந்த ரமலானிலே ஒவ்வொரு தான தர்மங்களை, சதகாக்களை வாரி கொடுத்தால், அதாவது ரசூல் சொல்லுகிறார்கள், கெட்ட மௌத்து உங்களுக்கு வராதுன்றாங்க, கெட்ட முடிவு உங்களுக்கு வராதுன்றாங்க, நீங்க நிம்மதியா வாழ்கின்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் சதகா செய்வதனால் உங்களுடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் பகிரப்படுத்தப்படுகிறது. யார் உண்மையா உழைச்சி வேர்வை சிந்தி அதுல 1 ரூபாய் தருவாங்களோ, அந்த 1 ரூபாயுடைய நன்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய வலது கரத்தால் பெறுகிறார் என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெற்ற அந்த 1 ரூபாயுடைய நன்மையை ஒரு குதிரை குட்டியாக இருக்கும் பொழுது அது வளர்ந்து பெரிய குதிரையாக வருவதற்கு எத்தனை காலங்கள் தேவைப்படுமோ, அது போன்று நீ செய்த அந்த சதகாவுடைய நன்மை மலையளவு வருவதற்கு வரைக்கும் நான் அந்த தர்மத்தை வளர்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் நமக்கு கொடுப்பதற்கான அற்புத வாய்ப்பு. 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அசிங்கம், 1000 ரூபாய் வச்சுக்கிறது ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அதை விட கேவலம். ஆனா 100 ரூபாய் வச்சிருக்கிறவர் பாதிக்கு பாதி கொடுக்குறாரு பாருங்க, அதான் அல்லாஹ் மனப்பூர்வமா இருக்கிறார். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அல்லாஹ் அதை பார்க்கல. 100ல பாதி 50, 1000த்துல பாதி என்ன 500 தானே, லட்சத்துல பாதி 50,000 தானே. நீ அதை கொடுத்துருந்தா பேசிக்கலாம். நீ அதுல இருந்து கிள்ளி கொடுத்த, அள்ளி கொடுக்கல,
ஆனா 100 ரூபாய் வச்சுக்கிறவரு 100ல பாதி 50 அள்ளி கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பன்மடங்காக ஆக்கி தருகிறான் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக்குடைய போர் போயிட்டு இருக்கும்போது எல்லா சஹாபாவும் கொண்டாந்து ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு சாஹாபி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க எடுத்து வந்தீங்க? உமர் சொன்னாங்க, பாதி வீட்டுல வச்சுட்டு மீதி இங்க கொண்டு வந்த. அடுத்து அபூபக்கர் என்ன சொல்றார், கொஞ்சம் பாவம் உதடுகிற. அபூபக்கர் கேட்ட போது அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டுல வச்சுட்டேன், வீட்டுல எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க வச்சுட்டேன்னா. இந்த மாதிரிலாம் வாழ்ந்துக்கிறாங்களா? வாழ்ந்து இருக்கிறார்கள். குடும்பத்தில் தாராளம் தாராள கொடை அப்படிப்பட்ட வல்லவர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லடியார்கள். இத்தனை வரலாறுகள் சிறுமி நோக்கம் தெரியுமா? ரமலான் தான் நம்ம உள்ள ஓப்பனா இருக்கும், கேட்டு ஓப்பனா இருக்கும். ரமலான் புரிஞ்சு பாருங்க, பயன் பேசுற நாமளும் கொடுத்ததாசிரியதான். மனிதனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு பேரங்களே. ஒரு முசாஃபரை நீங்கள் பார்த்தால் உள்ளத்துக்கு வரும், சரி வந்திருக்காரு ஒரு 10 ரூபா கொடுப்போம் அப்படின்னு 10 ரூபாய் கொடுத்துருக்கேன். முசாஃபருக்கு தெரிகிறது, தனித்தனியாக வீட்டுக்கு போனால் கரெக்ஷன் ஆகாது. தனித்தனியாக போய் கேட்டால் 1000 காரணங்களை சொல்லுவார்கள். நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய பேர்தான். அந்த போய் நிற்போம் சொல்லி எத்தனை பேர் வரார்கள். அது எதை காட்டுகிறது? எல்லோரும் தருவார்கள். அவர் வேலை என்ன? யாருமே தருவதில்லை. இதையெல்லாம் நாம் இந்த ரமலானை உணர்ந்து கொண்டு நமக்கு கிடைத்த இந்த ரமலானை சிறப்பாக கடந்து செல்வதற்கு நாம் கையில் எடுக்க வேண்டியது, வேண்ட வேண்டும் எதை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை. நாட வேண்டும் எதை, நாம் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபாரை. கொடுக்க வேண்டும் எதை, அல்லாஹ் தந்த செல்வத்திலே அந்த பொருளாதாரத்தை, தான தர்ம சதகாக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி ரஹ்மத்தை கேட்டு பெறக்கூடிய சமூகமாக, செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சமூகமாக, கிடைக்கப்பெற்ற செல்வத்தில் வாழ்வாடி கொடுக்கக்கூடிய முறை வந்ததாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.